நீ வெளியில இருக்கக்கூடிய வெளித்தோற்றமான வெளியில இருந்து ஒரு மேலோட்டமான ஒரு புரிதல் உனக்குள்ள ஏற்பட்டிருக்கு. அந்த ஏற்பட்டிருக்கிறதுனால உனக்கு ஒரு பிரயோஜனம் ஆக போறது இல்ல. ஆழமான இதை புரிந்து கொள்ளணும். அதுக்கு உனக்கு ஒரு கதையை சொல்றேன் அப்படின்னு இப்போ ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்க போறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. இங்கதான் அஷ்டவக்கரோடைய ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுது திருப்புரா ரகசியத்துல. முன்னொரு காலத்தில் தர்மசீலனாகவும் முதிர்ந்த பிரஞ்ஞாவாகவும் இருந்த பராவர ஞானியான ஜனகர் என்று பெயருடைய ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் ஒரு காலத்தில் ஆத்ம தேவியை முன்னிட்டு ஒரு உத்தமமான யாகத்தை செய்கின்றான். யாகத்தை செஞ்சாலே என்ன பண்ணணும், பெரிய நல்லோர்கள் முன்னோர்கள் பெரியோர்கள் எல்லாம் அழைப்பாங்க இந்த யாகத்துக்கு, வந்து நீங்க கலந்துக்குங்க, அவங்களுக்கு மரியாதை செய்வாங்க. அப்படி இவர் என்ன பண்றாரு, யாகத்துக்கு வித்வான்கள், தபசிகள், கலைஞானமுடையவர்கள், வைதீகர்கள் போன்ற பிராமணர்கள் அனைத்தையும் அவரை எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. உலகத்துல இருக்க நல்ல வித்வான்கள் எல்லாத்தையும் என்னோட யாகம் பண்றேன், இதுக்கு வாங்க வந்து கலந்துக்குங்கன்னு. அதே நேரத்துல என்ன பண்றாரு, இந்த வருண பகவான் அவரும் அவருடைய இடத்துல ஒரு யாகம் பண்றாரு. அவரும் இவங்க எல்லாத்திற்கும் அழைப்பு விடுக்கிறார். ஆனா இந்த வித்வான்கள், இந்த அறிஞர்கள், இவர்கள் எல்லாருமே வந்து வருணனுடைய யாகத்துக்கு போகாம ஜனகருடைய யாகத்துக்கு வந்துடுறாங்க. இதுல அவருக்கு கோபம் ஆயிருது. யாருக்கு? வருண பகவானுக்கு. இப்ப நான் என்ன பண்றேன் பாரு, எல்லாத்தையும் நான் திருப்பி என் இடத்துக்கு கூட்டிட்டு வரேன் பாருன்னு இவர் என்ன பண்றாரு, ஒரு மாறு வேடம் எடுத்து ஒரு பிராமணர் போல, ஒரு வித்வான் போல ஒரு வேடம் எடுத்துக்கொண்டு ஜனகருடைய அரசவைக்குள்ள போறாரு. அங்க எல்லாரும் இருக்காங்க. உலகத்துல இருக்க சிறந்த வித்வான்கள்னா என்னது, இந்த சாஸ்திர ஞானம் படைத்த வித்வான்கள் அங்கெல்லாம் இருக்கிறார். அங்க போய் எல்லாத்தையும் பாக்குறாரு. ஜனகர் எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு, தாமரை இருக்கக்கூடிய ஒரு தோட்டம், அந்த இதுல தாமரை பூக்களா இருக்கிற இடத்துல வெறும் காக்காக்களாவே இருக்குதே அப்படின்னு அங்க வந்து சொல்றாரு. அப்படின்னா நல்ல வித்வான்களாக இருக்க வேண்டிய இடத்துல எந்த ஒரு வித்வான்களும் இங்க என் கண்ணுக்கு படலையே, உலகத்துல சிறந்த ஞானமுடையவர்களாக யாருமே இங்க இல்லையே. அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வித்வான்களும் இங்கதான் இருக்கிறோம், இங்க வந்துட்டு இங்க யாருமே இல்லைன்னு நீங்க சொன்னா என்ன? அப்படிப்பா நீ என்ன எங்களை எல்லாம் வந்து மரியாதையின்றி பேசுகிறாய் அல்லது உனக்கு வந்து புரியாமல் பேசுகிறாய் அப்படின்னு அவங்க சண்டைக்கு போறாங்க. என்ன பண்றாரு, தன்னுடைய திறமையினால அவங்களோட வாதம் பண்ண அவங்களை எல்லாம் ஜெயிச்சு அவங்களை எல்லாம் கொண்டு போய் சமுத்திரத்துல உள்ள போட்டுறாரு. ஏன் அவர் அப்படி பண்றாரு, அவர் பண்ற யாகத்துக்கு இவங்க எல்லாம் வரணும், இவங்க யாரும் வரலன்னா இந்த மாதிரி ஏமாத்தி அவர் கொண்டு போய் அவங்க இடத்துக்கு கூட்டு போகணும்னு சமுத்திரத்துல கொண்டு போய் போட்டுறாரு. சமுத்திரத்துல வருண பகவானுடைய தூதர்கள் அவர்கள் இருந்து அவங்களை எல்லாம் வரவேற்ற உடனே இந்த லீலையெல்லாம் அதுக்கு தான் நடக்குதுன்னு சொல்லி இவங்க எல்லாம் வருண பகவான் இருக்கக்கூடிய யாக சிலைக்கு போய் அங்க வந்து அதை மகிழ்விக்கின்றனர் என்று அது ஒரு பக்கம் சொல்றாங்க. இப்ப அது முக்கியம் கிடையாது நமக்கு இந்த ஸ்டோரியில. இதுல என்னன்னா, இந்த வித்வான்களை எல்லாம் சமுத்திரத்துல அடைக்கும் போது அஷ்டவக்கரருடைய தந்தையும் அதுல ஒருத்தரா போயிடுறாரு. அவர் பேர் என்னது, கலோகர் சமுத்திரத்தில் மூழ்கி வைக்கப்பட்டார் என்று தெரிந்த உடனே ஞான வெதண்டா ஜல்பங்களில் தேர்ச்சியுடைய அஷ்டவக்கரர் ஜனக சபைக்கு வந்து வருகிறார். என்னுடைய தந்தையை யாரு சமுத்திரத்துல அழுத்தினது அப்படின்னு சினம் கொண்ட ஒரு கோபத்தோடு அஷ்டவக்கரர் வந்து, அவருக்கு மிகப்பெரிய எல்லா சாஸ்திரங்களும் படைத்து ஞானம் படைத்த அந்த அஷ்டவக்கரர் வந்து ஜனகருடைய அரசவைக்கு வந்து வருண பகவானோட என்ன பண்றார், வாதம் புரிகிறார். இப்போ வாதம் புரியும் போது வருண பகவான் என்ன பண்ணுறார், தோல்வி அடைஞ்சிடறார். அஷ்டவக்கர்கிட்ட அவரால் வந்து அவருடைய அறிவுக்கு இவரால் என்ன பண்ண முடியல, ஈடு கொடுக்க முடியல. வருணன் தன்னுடைய தோல்வியை ஒப்பித்து கொண்டு யாரெல்லாம் இந்த சமுத்திரத்தில் அடைச்சாரோ அவங்க எல்லாத்தையும் திருப்பி ஜனக சபைக்கே கொண்டு வந்துட்டு விலகிடுறாரு. எப்போ ஒருத்தருக்கு அறிவு ஞானம் அதிகமாகுதோ அங்க கர்வம் அதிகமாயிடுது, அவங்கள அறியாமலேயே அகங்காரம் வந்துடுது. இப்ப இந்த அஷ்டவக்கரருக்கு என்ன ஆயிடுச்சு, என்னாலதான் இந்த எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய வித்வான்களையும் நான் தான் வருணனோட சண்டை போட்டு இவங்களை எல்லாம் வந்து ஜெயிச்சு கொண்டு நீங்க விட்டுருக்கேன், உங்களை விட நான் தான் புத்திசாலி, நான் தான் எனக்கு தெரிஞ்சாரு, உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியல அப்படின்னு இவருக்கு ஒரு அகங்காரம் வந்துடுது. லீலா எப்படி போது பாருங்க. இந்த மாதிரி அவமதிச்சதுனால அந்த சபையில இருந்தக்கூடிய வித்வான்கள்லாம் ரொம்ப மனம் வருந்தி இருக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் நம்ம எப்படி சினிமாவில் வர மாதிரி இந்த கதையை சொல்றாங்க. கதைங்கிறதுனால அப்படிதான் இருக்கும். இப்ப என்ன பண்றாரு, அஷ்டவக்கரர் ஜெயிச்சிட்டாரு, இவங்களெல்லாம் ஏளனம் பண்றாரு, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியல, உங்களோட நான் தான் புத்திசாலி, நான் வருணனே ஜெயிச்சிட்டேன் அப்படி இப்படிங்கும் போது அந்த நேரத்துல ஒரு ஹீரோ என்ட்ரி கொடுக்குற மாதிரி, இப்ப இங்க ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு தபஸ்வினி வராங்க. ஒரு ஞானி தான் அவங்க, தபஸ்வினி வராங்க. அவங்க காவி உடை அணிந்த ஒரு பெண், பெண் ஞானி. அப்ப இந்த இடத்துல தத்தாத்திரேயர் சொல்றாரு பாருங்க, எல்லாருக்குமே ஞானம் சாத்தியம்ங்கிறது. வெறும் ஆண் சரீரத்துல இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல, எந்த சரீரத்துல இருந்தாலும் ஒரு ஜீவனுக்கு ஞானம் சாத்தியம், அவ்வளவுதான்.
நடக்கிற எல்லா கதையும் கேட்டுட்டு இப்ப அஷ்டவகரை எதிர்கொள்ள போறா. என்ன கேள்வி கேட்கிறா அப்படின்னு பார்ப்போம். கலோக குமாரரான குழந்தாய், நீ வெகு புத்திமான், நீ நல்ல புத்திமான் தான், வருணபுத்திரனே ஜெயிச்சிட்ட, இவங்களை எல்லாம் மீட்டு வந்துட்ட. ஆனா உன்ட்ட ஒரு சில கேள்வி கேட்கிறேன், அதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? யாதொரு நிலையை அறிந்தால் அகண்டமான அமிர்தத்துவம் உண்டாகிறதோ, நல்லா கேட்டுக்குங்க, யாதொரு நிலையை அடைந்தால் அமிர்தமான அமிர்தத்துவம் உண்டாகிறதோ, யாதொரு நிலையை அறிந்தால் எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தியாகின்றனவோ, அதற்கப்பால் அறியக்கூடாதது என்று அறியப்படாதது என்றும் ஒன்று இல்லையோ. இதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணு இல்ல, இதுக்கு மேல தெரியக்கூடாதுன்னு ஒண்ணு இல்ல, இதற்கு மேல ஆசைப்படுறதுன்னு ஒண்ணு கிடையாது. அது போல இந்த இருக்கிறதுல உயர்ந்தமான அமிர்தத்துவமான அந்த சத்தியம் என்ன, எல்லா சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன, அதை தான் விவரித்திருக்கிற தமிழ்ல அழகா விவரிக்கிறாங்க. யாதொன்றை அறியக்கூடாததோ அதனை நீ அறிந்திருக்கிறாயானால் என்னிடம் சொல் என்றார். இந்த மாதிரி இதை கேட்டு, இந்த மாதிரியான விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ அதை எனக்கு சொல்லுவேன் பார்ப்போம் அப்படின்றார். நம்மால என்ன பண்றாரு அஷ்டவக்கிரர்? கலோக புத்திரர் சொன்னதாவது, எனக்கு என்ன, எனக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது, எல்லா சாஸ்திரத்தையும் கரைச்சு குடிச்சிருக்கிறேன், அதனால உங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன் பாருங்க அப்படின்னு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறது. என்ன சொல்றாரு? எல்லா ஜகத்துக்கும் எல்லா உலகத்துக்கும் காரணம் எதுவோ அதுக்கு ஆரம்பமோ மத்தியமோ இறுதியோ இல்லாதது எதுவோ, தேச காலங்கள் டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு வரையறுக்கப்படாதது எதுவோ, சுத்தமாக இருப்பது எதுவோ, அகண்டமுமாகிய அதாவது பிளவுபடாதது எது இருக்கிறதோ அதுதான் சித்ரூபம். கண்ணாடியில் விளங்கும் நகர் போல யாதொன்றையும் ஆசிரித்து இந்த ஜகத்து விளங்குகிறதோ, கண்ணாடியை சார்ந்துதான் பிம்பங்கள் வரும், அதுபோல இந்த சித்தை சார்ந்துதான் இந்த உலகங்கள் ஜகத் என்று வெளிப்படுகிறது. அதுதான் அந்த பரம பதம். அந்த பதவியை அடைந்தால் அசைவில்லாத அமிர்தத்துவம் அடையலாம். அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்தது, அதை அடைஞ்சிட்டா போதும், இருக்கிறதுலே அமிர்தத்துவம் அடையலாம் அப்படின்னு கரெக்டா தான் பதில பரோட்சமா இப்படி படிச்ச கிளிப்புல சொல்ற மாதிரி அழகா சொல்லிட்டார். இப்ப என்ன ட்விஸ்ட் வைக்க போறாங்கன்னு பார்ப்போம். இந்த உலகம் எல்லாம் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் தெரிஞ்சா வேற ஒண்ணுமே இருக்காது. அப்படி உணர்ந்தவனுக்கு ஆசைதான் ஏது, அதனை அறிபவன் அதற்கு அந்நியமாக ஒருவன் இல்லாததால் அது அறியக்கூடாதது என்றும் மொழியலாயிற்று. இப்படியா அவர் சொல்லிட்டு வரும்போது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதனை, அந்த சித்ரூபத்தை தான், அதனை அறிபவன் அதற்கு அந்நியமாக ஒருவன் இல்லாததால், அந்த சித்ரூபத்துக்கு அந்நியமா வேறொன்னு இல்ல, ஆனா அந்த சித்ரூபத்தை அறிபவன் ஒருத்தன் இருக்கான், அதை அறியக்கூடாதது என்று மொழியலாயிற்று இப்படி சொல்றாரு. இந்த மாதிரி இந்த தபஸ்வி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறாங்க. இப்ப கேட்ட உடனே இப்ப அந்த தபஸ்வியானவன் இதுக்கு பதில் சொல்றாங்க. அஷ்டவக்ராரகியன்னு கேட்டு தபஸ்வினி மீண்டும் சொல்லுகிறாள், முனிகுமாரா, நீ யதார்த்தத்தா சொன்னது எல்லோருக்கும் சம்மதம் தான், நீ சொன்ன பதில் எல்லாம் கரெக்ட் தான், நீ பரோட்சமா நீ அதை என்ன எப்படி எப்படி படிச்சு இதுக்குதான் இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சர். இப்ப நேற்று கிளாஸ் எடுக்கும்போது இந்த ஸ்லோகத்துக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா அந்த ஸ்லோகத்துக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுவாங்க. அந்த பதில்லாம் அதுலதான் இருக்குது, அதை மனப்பாடம் பண்ணி அழகா சொல்லிடுறீங்க, இல்ல அதை படிச்சு சொல்லிடுறீங்க, அதை நான் கேட்கல, புரியுதுங்களா? அதுல என்ன ஆழமா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய சாரம் என்ன, அது உனக்கு உணர்ந்திருக்கியா, அனுபவம் ஆயிருக்கியாங்கிற கேள்விக்குதான் இங்க ட்விஸ்ட் வைக்க போறாங்க. அதை அறிய முடியாதுன்ற, அதனை அறிபவன் ஒருத்தன் இருக்கிறான்ற, முன்னுக்கு பின்னா சொல்றிய நீ சொல்லக்கூடிய வாதம் ரெண்டு மேட்சே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு, முன்னுக்கு பின்னாக விரோதமாக இருக்கின்றது, அது எப்படி அறியக்கூடாதது என்றால் ஒருபோதும் அது அறியப்பட முடியாது. இப்ப அதனால அதை தெரிஞ்சுக்கவே முடியாத ஒரு விஷயம்னா எப்பொழுதும் தெரிஞ்சுக்க முடியாது, அப்படித்தானே இருக்க முடியும்? இல்ல தெரியக்கூடிய விஷயமா இருந்தால் தெரிகிறவன் ஒருத்தன் இருக்கணும், தெரிஞ்சுக்கிறவன் ஒருத்தன் இருக்கணும். அறிய முடியும்னா எல்லாராலையும் அறிய முடியும், நம்மளாலையும் அறிய முடியும்னு சொல்லணும். அதை ஏன் திருப்பி நீ அறிய முடியாததுன்னு ஒரு வார்த்தையை கொண்டு வர? அப்ப அறிய முடியாதுன்னா அது அறியவே முடியாதுன்னு தான் சொல்லணும். அறிய முடியும்னு ஏன் சொல்ற? ஏன் நீ மாத்தி மாத்தி பேசுற அப்படின்னு அந்த தபஸ்வியானவள் கேட்கிறா. பரிச்சித்தமாய் விவரித்தாயே என்று சுயமாய் அறிந்தவன் அல்ல, இதுதான் முக்கியமான பாயிண்ட். அது அனுபவபூர்வமாக நீ உணர்ந்தவனான்னு பார்த்தா கிடையாது.
நீ கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நீ படிச்சது மனப்பாடம் பண்ணது உனக்கு சொல்லி கொடுத்தது பல சாஸ்திரங்களை படிச்சத அந்தந்த கேள்விக்கு நம்ம எப்படி எக்ஸாம்ல கொஸ்டின் எழுதுற மாதிரி ஓகே பிரம்மானா என்ன, விஷ்ணுனா என்ன, இரண்ய கர்ப்பன்னா என்ன அப்படின்னு, இந்திரியங்கள்னா என்ன, மாயைனா என்னன்னா அதுக்கு அப்படி அப்படியே பதில் சொல்லிடுறோம். ஆனா அதுக்குள்ள அதனுடைய விஷயத்த நீ என்ன உணர்ந்திருக்கிற அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி நீ உணரல அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டா இருந்தாலும் இதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் நீ சொல்ற, கண்ணாடியை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. புரியுதுங்களா? நீ ஆன்சர் எல்லாம் கரெக்டா பண்ற, ஆனா அதை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையே, நீ அறியவில்லையே. அது என்ன காரணம்? அதாவது நீ சொன்ன வார்த்தைக்கு நீ சொன்னதுக்குமே மேட்ச் ஆகலங்கும் போது நீ தப்பு தப்பா சொல்றியா? அது உனக்கு வந்து என்ன சொல்றது, உனக்கு அவமரியாதையா தோணலையா? அவருடைய சபையை நீ அவமதிக்கலையான்ற மாதிரி அவர் கேட்கிறாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டனா கொஞ்ச நேரம் வெக்கத்திலையும், வெக்கம்னு சொல்லக்கூடியது அந்த நமக்கு பதில் தெரியலையே, நமக்கு புரியலையே, நம்ம இவ்வளவு படிச்சு நம்ம எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது இவங்க கேட்கறதுக்கு நமக்கு பதில் வரலையே, நமக்கு அனுபவபூர்வமா நம்மளால சொல்ல முடியலையே அப்படின்னு அவரு அந்த ஒரு தலை குனிந்து அவர் வந்து அப்படியே பாக்குறாராம். திருப்பி அவங்ககிட்ட பேசுறாரு. இப்ப அவர் என்ன பண்றாரு, அஷ்ட வைக்கிறாரு. அப்ப நமக்கு தெரியல, நமக்கு தெரியாதது அவளுக்கு தெரிந்திருக்கிறது. அப்ப அவர் நம்மை விட மிகவும் உயர்ந்தவள் என்பதை உணர்ந்து உடனே அந்த இடத்துல நான் பொய் சொல்லல, எனக்கு அது தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா எனக்கு அதை தயவு செய்து எனக்கு உபதேசம் பண்ணி எனக்கு அதை புரிய வைங்க, நான் உங்களுடைய சிஷ்ய ஆயிடுறேன் அப்படின்னு அவங்களோட சரண்டர் ஆகுறாரு, சரணாகதி அடைகிறாரு. இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எவ்வளோ ஈகோவா இருந்தாலும் அந்த ஈகோ வந்து அங்க உடைஞ்ச உடனே, உனக்கு தெரியல நிரூபிச்ச உடனே அங்க சரணாகதி தான் அவருக்கு வந்துச்சே தவிர அவருக்கு திருப்பியும் நான் யார் தெரியுமா, நீ என்னையே கேள்வி கேட்டியா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நீ சொன்னது தப்பு, உனக்கே ஒன்றும் தெரியாது அப்படின்லாம் போல அவரு கரெக்டா தான் கேட்டிருக்காங்க. நமக்கு புரியல இல்ல, அப்ப நமக்கு புரியலன்னா நமக்கு அஞ்ஞானம் இருக்குது, அப்ப அவங்களுக்கு ஞானம் இருக்குது. ரைட்டு, நம்ம சரணாகதி அடைஞ்சா அவங்க நமக்கு அது அந்த நமக்கு இருக்கக்கூடிய அந்த அஞ்ஞானத்தை நீக்குவாங்கன்னு சரணாகதி அடைகிறார். இதுதான் வாதம் செய்து அவர்களை வெல்வது. இதுதான் சரியான அப்ரோச். புரியுதுங்களா? நம்ம வந்து அதெல்லாம் என்ன, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியாது, ஏதோ ஒன்று சொல்றீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. எப்படி குருவை அப்ரோச் பண்ணணும்னு கேட்கிறாரு, சொல்றாங்க இங்க. அதாவது இதற்கு சமாதானம் தெரிந்து கொள்ளலாம். நான் இப்ப கேட்ட கேள்விக்கு பல பேருக்கு வந்து இதுக்கு பதில் தெரியாததுனாலதான் அறிவிலிகளாக என்னது, அறிவில்லாதவர்களாக இந்த உலகத்துல நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. இது வெறும் தர்க்கத்தினால் மட்டும் அறியக்கூடியது என்று, சும்மா கேள்வி பதிலு இல்ல இது மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி தர்க்கம் பண்ணி தர்க்கம் பண்ணி தர்க்கம் பண்ணி வாதம் பண்ணி அறிஞ்சக்கூடிய விஷயம் கிடையாது அப்படின்றாரு. இது ரொம்ப ரகசியம், சீக்ரெட் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வெரி சட்டிலான விஷயம். இந்த அரசவையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் தெரியாது, அந்த ராஜாவுக்கு மட்டும்தான் தெரியும். யாரு, ஜனகருக்கு மட்டும்தான் தெரியும், அவருக்கும் என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. பாத்துங்க, இவ்வளோ காமெடியும் நடந்துட்டு இருக்கும்போது ராஜா அனைத்தையும் சாட்சியா பார்த்துட்டு தான் இருக்கிறாரு அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஜனகர். அதனாலதான் அவர் ஞானியா இருக்காரு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டு நீ ஒரு பதில் சொல்லி நான் ஒரு கேள்வி, இது என்னதான் கேள்வி கேட்டாலும் அதுல விட வராது. எல்லாம் படிச்சு நல்ல புத்திமாரு நல்லா தெரிஞ்சவங்க எல்லாம் சும்மா உட்காந்துட்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீ பெருசா நான் வாதம் பண்ணிட்டு இருக்கலாம். இதுதான் உயர்ந்தது, அதுதான் உயர்ந்தது, அத்வைதம் உயர்ந்தது, துவைத்தம் உயர்ந்தது, விசிஷ்டாத்வைதம் உயர்ந்தது, இல்ல எங்க கடவுள் உயர்ந்தது, அவங்க கடவுள் உயர்ந்தது, எங்க தத்துவம் உயர்ந்தது, இந்த தத்துவம் உயர்ந்தது, இல்ல நான் பெருசு, நான் சொல்றதான் கரெக்ட், இப்படி வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்கிறாரு. எவ்வளவு அறிவு இருந்தாலும் இதுல குரு சேவையின்றியும் இறைவனுடைய அருளின்றியும் தர்க்கத்தினால மட்டும் இது அடையப்பட மாட்டாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு யூடியூப்லயே ஆத்ம ஞானம் அடைஞ்சிடுறாங்க. எல்லாரும் பேசுறதையும் கேட்டு எல்லா புத்தகத்தையும் படிச்சு எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல தெரியறதுக்கு என்ன இருக்குன்றாங்க. இப்படிலாம் தெரிஞ்சு புரிஞ்சவர் தான் என்ன சொல்றாங்க இங்க, நீ என்னதான் உனக்கு அறிவு இருக்கக்கூடிய புத்திமானா இருந்தாலும், தர்க்கத்துல ரொம்ப வாதங்களை செய்யக்கூடியவனா இருந்தாலும், குரு சேவையின்றி இறைவனுடைய அனுகிரகம் இன்றி உனக்கு அது அனுபவபூர்வமாக மாறாது. ஏன் வெறும் இறைவனுடைய அனுகிரகம் வச்சுட்டு போயிருக்கலாமே, ஏன் குருவை சேவையின்றி நீங்க கொண்டு வராங்க? சரி, வெறும் குரு இருந்தா மட்டுமே போதுமே, ஏன் இறைவனை கொண்டு வராங்க? இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஃபோக்கஸ் பண்ணி கேளு, ஒரே புத்தியில கேளு, ஏகாகிரகமா கேளு, மன ஒருநிலைப்பாடோட கேளு.
சமாதான மனதோட கேளு. புரியுதுங்களா? உன்னுடைய மனமானது ஏகாகிரக சித்தம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் இப்ப நான் சொல்ல வர்றது உனக்கு புரிய வரும். அப்ப ஏகாகிரக சித்தம் இல்லாட்டின, ஏகாகிரகம்னா மனம் ஒருநிலைப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறது. சித்தம் ஒருநிலைப்பட்டதுல இருக்கு. சித்த மன அமைதியில இருக்கிறது. சாதன சதுஷ்டியம் சொல்லக்கூடிய அது பூர்த்தி ஆயிருக்கிறது. அது இருந்தாதான் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் உனக்கு விளங்கும். இது பூர்த்தி ஆகலைன்னா மத்ததெல்லாம் விளங்கிருச்சு உனக்கு. மத்ததெல்லாம் பரோட்சமா சொல்லிட்ட. நீ படிச்சு கிடிச்சு எல்லாம் உனக்கு பதில் சொல்ற. ஆனா இப்ப நான் சொல்லக்கூடியதுக்கு உனக்கு சித்த ஏகாகிரகம் இருந்தாதான் புரியும் அப்படிங்கிறாங்க. இந்த விஞ்ஞானத்தை எதுவரையில் தன்னிடத்தில் உதாகரித்து பார்க்கவில்லையோ அதுவரையில் 1000 தடவை சொன்னாலும் சரி, கேட்டாலும் சரி பிரயோஜனம் இல்லை. நான் சொல்லக்கூடிய விஷயத்த உனக்குள்ள உள்ள போட்டு உனக்குள்ள அதை ஆராய்ந்து விசாரணை பண்ணி அனுபவமா நீ வந்து அனைத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலைன்னா நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் சரி, எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணாலும் சரி, யூஸ் இல்லைன்றாங்க. ஒரு உதாரணத்தை சொல்றாரு. நம்ம கழுத்துல இருக்க ஒரு மாலை, தங்க செயின். அது யாரோ ஒரு திருடன் வந்து நம்மகிட்ட இருந்து பறித்துட்டு போயிட்டான். இப்படி கையை வச்சு இப்படி எடுக்கிற மாதிரி இருந்தா, ஐயோ அவன் பறித்துட்டு போயிட்டான்னு நினைச்சிட்டோம்னா, என் முத்து மாலை இல்ல அவன் பறிச்சுட்டு போயிட்டான்னு நமக்குள்ள அவன் நினைச்சிட்டோம்னா, அதுதான் இருக்கும். நம்ம வந்து கழுத்துல முத்து மாலை இருந்தாலும் அவன் பறித்து கொண்டு போய் விட்டானே என்றுதான் நமக்குள்ள தோன்றி கொண்டு இருக்கும். ஒரு தடவை திரும்பி நம்மளுடைய கழுத்தை பார்த்தோம் என்றால், தொட்டு பார்த்தோம் என்றால் மாலை இருப்பது என்பது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா அவன் எனது திருடிட்டு போயிட்டாங்கிற அந்த ஒரு அந்த அறிவு வந்ததுனால நம்ம இங்க பார்க்காம அவன் திருடிட்டு போயிட்டான், திருடிட்டு போயிட்டான், திருடிட்டு போயிட்டான் அதை நினைச்சிட்டு இருக்க வரைக்கும் உனக்குள்ளேயே இந்த மாலை உன் கழுத்துல இருந்தாலும் உன்னால கண்டுபிடிக்க முடியாது இல்ல. அது போல அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய புத்திமானா இருந்தாலும் என் மாலையை திருடிட்டு போயிட்டான்னு அந்த புத்தி இருக்கிற வரைக்கும் என் கழுத்துல இருக்கிற மாலை அவனுக்கு புரியாது. கழுத்துல இருக்க மாலை புரியணும் அப்படின்னா இங்க திரும்பி பார்த்தாதான் புரியும். அது போல ஏ முனிபுத்ரா, இதே மாதிரியாக தன் ஆத்மஸ்வரூபத்தை கேட்ட பிறகு அதி நிபுணனாக இருந்தாலும், எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும், எல்லாம் படிச்சிருந்தாலும் அவன் தனக்குள்ள அது அந்தராத்மான எனது உள்ளுக்குள்ள அது அனுபவ ரீதியாக உணராவிட்டால் அது என்னதான் வெளியே சொன்னாலும் அது எப்படி சரியா இருக்க முடியும்? அதான் சொல்றாரு. அது வெளியில எங்க இருக்குது? வெளியில எப்படி அதை நம்ம சொல்ல முடியும்? வெளியில எப்படி அதை வச்சு நம்மளால குறிப்பிட முடியும்? அப்படி கிடையாது அப்படிங்கிறாரு. அது ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு தீபம் இருக்கு. தீபத்தோட வெளிச்சத்துல எல்லா பொருளும் தெரியுது. இப்ப நான் வெளிச்சமா இருக்கிறேனான்னு தீபத்துக்கு ஒரு டவுட் வருமா? அது வெளிச்சத்தினால எல்லாம் தெரிஞ்சிச்சனாலே நான் வெளிச்சமா இருக்கிறேன்னு தானே அதுக்கு அர்த்தம். எதுவும் தெரியலன்னா நான் வெளிச்சமா இல்லைன்னு அர்த்தம். எல்லாம் தெரியறதுக்கு காரணமே நான் வெளிச்சமா இருக்கிறேங்க, வெளிச்சத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு தான் அர்த்தம். இல்ல நான் வெளிச்சத்தை வெளிப்படுத்துறேன்னு எனக்கு தெரியல, அதனால இன்னொரு ஒரு விளக்க பக்கத்துல வச்சீங்கன்னா அந்த வெளிச்சத்துல எனக்கு வெளிச்சமா இருக்குதான் நான் பார்க்க முடியும் அப்படின்னா எவ்வளவு ஒரு அறிவிலியாக இருக்கிறோமோ அது போல எனக்கு அனைத்தும் தெரிகிறது, நான் ஜகத்தை பார்க்கின்றேன், என்னால் உணரப்படுகிறது என்று நீங்கள் சொல்லும் பொழுதே நீங்கள் உங்களுக்குள்ள அந்த ஆன்மா என்று இருப்பதினாலதான் இவை அனைத்தும் அறிகிறீர்கள். சித்து பிரகாசம், சுயம் பிரகாசம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதுனாலதான் அறிபடு பொருளாகி அனைத்தையும் அறியப்படுகிறது. புரியுதுங்களா? விளக்கோட வெளிச்சம் இருந்தாதான் பொருள் தெரியும் ரூம்ல. ஆத்மான்னு உள்ள இருந்தாதான் நீங்க உயிரோட இருக்கிறீங்க, நீங்க அனைத்தும் பாக்குறீங்க, கேட்கறீங்க, எல்லாமே இருக்குதுனாலே அங்க ஆன்மா இல்லாம எப்படி, சித்ரூபம் இல்லாம எப்படி அது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அருமையான ஒரு இது. அது சுயம் பிரகாசம். அதை விளக்கறதுக்கு இன்னொரு பிரகாசம் தேவையில்லை. அது தானே சுயம் பிரகாசமா இருக்கிறதுனாலதான் அதை கான்சியஸ்னஸ் அப்படின்றோம். உள்ளுக்குள்ள உன்னோட விசாரித்து உனக்குள்ள இது அந்தர்முகமா உள்ள போய் விசாரிச்சு தெளிவடையணும். சர்வ காரணியும் துரிய ரூபியும் எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவளும் சகலத்தையும் விளக்குகின்ற அவளுமான அந்த சித் சக்தியானவள் எங்குதான் எப்பொழுதுதான் பிரகாசிக்கவில்லை. அவ எங்கதான் இல்லை, எப்படிதான் இல்லை, எல்லா இடத்திலும் பிரகாசித்து கொண்டுதான் இருக்கிறார். உனக்கு ஒண்ணு தெரியுதுனாலே அவ பிரகாசம் இல்லாம எதுவும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். இதனை நீ உன் சூட்சும விசாரணையில அறிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய சூட்சமமா உள்ளுக்குள்ள அந்தர் முகமான விசாரணை பண்ணி நீ கண்டுபிடிக்கணும். வெளியில விசாரணை பண்ணி வெளியில தேடி கண்டுபிடிக்கிறது கிடையாதுங்கிறாங்க. பாத்தீங்களா? உள்ளுக்குள்ள ரமணர் சொல்ற மாதிரி உள்ளுக்குள்ள விசாரணை பண்ணி உனக்குள்ள இதை ஆழ்ந்து ஆராய்ந்து கண்டுபிடிக்காம நீ வெளியில என்னதான் நீ வந்து எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், எல்லாம் தெரிஞ்சவனாக இருந்தாலும், பண்டிதர்களும் புத்திமான்களும் கூட அந்தர்முக விசாரணை இல்லாமல், உண்மை தெரியாமல் சம்சார சுழற்சியிலே பிறப்பு இறப்பு மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற அந்த சுழற்சியிலே உழண்டு கொண்டு இருக்கிறார்கள். அவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க.
அதாவது இந்த அந்தர்முக திருஷ்டி எப்படி உற்பத்தி ஆகும், எப்படி உற்பத்தி ஆகுங்கிறது, அந்தர்முக திருஷ்டிங்கிறது உள்முகமாக நாம் திரும்புவது. அந்தர்னா உள்ள, நம்மளுடைய புத்தியானது உள்முகமாக உள்நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்றால் நம்மளுடைய சங்கற்பங்கள்னா என்னது, ஆசைகள், நம்மளுடைய விருப்பங்கள், ராகத்வேஷங்கள், அதை எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சு ஒதுக்கி வைக்கணுங்கிறார். அப்பதான் உள்ள திரும்ப முடியும். இதுவே அதிகமா இருந்தா வெளியே தான் நம்ம எங்கேஜ் ஆகிட்டே இருப்போம்ல. இன்னும் எப்படி வீடு கட்டுறது, இன்னும் எப்படி கார் வாங்குறது, இன்னும் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, இன்னும் எப்படி உறவுகளை வைத்துக் கொள்வது, இன்னும் உலகத்துல இன்னும் அதை பண்ணணும் இதை பண்ணணும், உங்களுக்கு ஏகப்பட்ட சங்கற்பங்கள், இதை எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் நிறைய வெளியே இருக்கும்போது, இப்ப வெளிப்புறமாக பகிரங்கமாக தான் உங்களுடைய உணர்வானது, உங்களுடைய தேடுதல் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது உள்முகமாக எப்படி திரும்ப முடியும்? திரும்பவே முடியாது. அப்ப அந்தர்முக திருஷ்டி வராது, ஒன்லி பகிர்முக திருஷ்டி தான் இருக்கும். பகிர்முக திருஷ்டி ராகத்வேஷங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ராகதேசங்களை கொடுக்க கொடுக்க சுக துக்கம் மாறி மாறி இந்த உலக வாழ்க்கைக்குள்ளே உழண்டு கொண்டு இருப்போம், மாயா வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டே இருப்போம். நான் யார் என்று திரும்பிப்பாங்க. இந்த மாயா வாழ்க்கைக்குள்ளேயே நீங்க ஆன்மீகம் எல்லாம் படிக்கலாம், கேட்கலாம், கிளாஸ் போகலாம், தியானம் பண்ணலாம், எல்லா ஆன்மீகத்தையும் பல குருமார்கிட்ட போய் எல்லாம் கேட்டுக்கிட்டு அது ஒரு மற்ற விஷயம் மாதிரி அதையும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதனால ஒரு யூஸும் கிடையாதுன்றார். ப்ராக்டிக்கலா அதை நீ எப்படி அப்ளை பண்ற, அப்ளை பண்ணலைன்னா அது யூஸ் கிடையாது. நான் எல்லாம் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எனக்கு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நான் இவ்வளோ வருஷமா படிக்கிறேன், இவ்வளோ வருஷமா கேட்குறேன், இவ்வளோ வருஷமா அவங்களத கேட்குறேன், இவங்களத கேட்குறேன், அப்படிலாம் நான் ஒரு யூஸும் கிடையாதுங்கிறது. உள்ளுக்குள்ள என்ன பயணம் பண்ணியிருக்க, உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு போய் உன்னை மாற்றி இருக்கிற, உன்னுடைய ஆசாபாசங்களை எந்த அளவுக்கு குறைத்து இருக்கிறாய், அதுதான் இங்க முக்கியம் அப்படிங்கிறார். அந்தர் திருஷ்டியா, அதாவது அந்தர்முக திருஷ்டி என்பது மனதினுடைய பிரவர்த்தியான, மனதினுடைய பிரவர்த்தினா என்னது, அதனுடைய ஆசைகள் வெளிமுகமாக ஓடிக்கொண்டே அந்த விருத்திகள், சங்கற்பங்களை, ஆசைகள் அனைத்தையும் விலக்கி நிலைத்திருக்கிற வரையில் ஒரு பொழுதும் உண்டாகாது. நீ இது ஆசைகள்லாம் கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வச்சேன்னா தான் உனக்கு அந்தர்முக திருஷ்டி வரும். அப்ப தெரியுதா நம்ம ஏன் சொல்றோம் சிம்பிளிஃபைடான லைஃபை வாழுங்க, உங்களோட அடிப்படை தேவைக்கான லைஃபை வச்சு மட்டும் வச்சுக்கோங்க, ஆசை ரொம்ப வச்சுக்காதீங்க, புரியுதுங்களா? ரொம்ப டூ மச் ஆஃப் கமிட்மெண்ட் எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஓவர் கமிட் ஆகும்போது நீங்க வெளிநோக்கி தான் ஓடுவீங்க, உள்நோக்கி திரும்ப முடியாது. உள்நோக்கி திரும்ப முடியாத காரணத்தினாலே உங்களால ஆன்ம சுதந்திரத்துக்கு போக முடியாது. அப்ப வெளியில தேவையான அளவுக்கு உப்பரமகன்னு சொல்ற மாதிரி உங்களுடைய பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டியோட உங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு உள்முகமா திரும்புங்க. ஞானம் வேணுங்கிறவங்களுக்கு, இல்லை எனக்கு வெளியில நிறைய சம்பாதிக்கிறவங்க நீங்க சம்பாதிங்க, நான் வேணான்னு சொல்லல. ஞானம் வேணுங்கிறவங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன், புரியுதுங்களா? ஏன்னா இங்க அஷ்டவக்கரர் கேட்கிறாரு, அவருக்கு இந்த உபதேசம். எனக்கு ஞானம் வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த உபதேசம். எனக்கு ஞானம் வேணாங்க, வெளியில நிறைய இதாகணும்னா நல்லா படி, நல்லா அதுக்கேற்ற மாதிரி சம்பாதிக்க வேணான்னு சொல்லல. நம் மனம் முன்னோக்கி திரும்பாத வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், சுத்த சித்தாட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்காது. சங்கல்பம் இல்லாமல், மன விருத்திகள் இல்லாமல், மன ஆசைகள் ராகத்வேஷங்களோடு இல்லாமல் இருப்பது அந்தர்முக திருஷ்டி. சங்கற்பங்களிடம் இருக்கும் பொழுது அந்த திருஷ்டி எப்படி ஏற்படும்? ஏகப்பட்ட ஆசை வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம எப்படி உள்முகமா திரும்ப முடியும்? திரும்பவே முடியாதுங்கிறார். இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு டைரக்டா கொடுக்குறாரு. ஆசையெல்லாம் ஒதுக்கிட்டு உன்னுடைய நேச்சுரல் ஸ்பேஸ், உன்னுடைய யதார்த்த சொரூபத்துல அமர்ந்துரு அப்படிங்கிறாரு. சன நேரமாவது, சனம்னா என்னது, ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் இடைப்பட்ட இடைவெளியை தான் சனம்னு சொல்றோம். நொடினா அது வேற, சனம் என்றால் எண்ணத்திற்கு இடையே உள்ள இடைவெளி. இப்ப இவர் என்ன சொல்றாரு, நீ உன்னோட ஆசாபாசங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, ராகத்வேஷங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, சங்கற்பங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உன்னுடைய சுபாவ சொரூபத்துல கொஞ்ச நேரம் அமர்ந்துரு. அப்படி நீ அமரும் பொழுது ஒரு சன நேரமாவது சுயபாவத்தில் சிந்தனையற்று நிலைத்திரு. அட்லீஸ்ட் நமக்கு ஒரு செகண்ட்ஸ்ன்னு சொன்னோம்னா, நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆச்சு உன்னுடைய நேச்சுரல் ஸ்பேஸ்ல நீ கொஞ்சமாச்சு உட்கார்ந்து உன்னுடைய நீ உன்னுடைய சுபாவத்துல, அதாவது உன்னுடைய நேச்சுரல் உணர்வோட, ஆத்ம உணர்வோடு, உன்னுடைய விழிப்புணர்வோடு நீ அமர்ந்துரு அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்நோக்கி நீ திரும்பி திரும்பி உட்காந்து பார்க்கவே ஒரு நேரத்துல உனக்கு அது விளங்கும். அப்படி விளங்கும் போது நீயே அதுக்கு பதில் சொல்லுவ. நீ சுயமாக விளங்கினாயா அல்லது வேறு ஒன்றினால் நீ இருக்கிறாய் என்று விளக்கப்பட்டதா? நான் சுயம் பிரகாசமா இல்லையா, இல்ல நான் இருக்கிறேங்கிறது வேற ஒண்ணு மூலியமா எனக்கு தெரிய வருதா அப்படிங்கறதெல்லாம் உனக்கு புரிய வரும் அப்படிங்கிறார். அதன் மேல் அறியக்கூடாதது எவ்விதம் அறியப்பட்டது என்ற சங்கதிகள் யாவும் உனக்கு ஸ்பஷ்டமாக விளங்கும். அப்பதான்ப்பா உனக்கு அறியப்படாதது
ஆனால் அறியக்கூடாதும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கான அர்த்தம் உனக்கு அப்பதான் அனுபவபூர்வமா விளங்கும். இல்லாட்டினா எப்படி விளங்கும்? தெரியாததுங்கிறீங்க, எப்பொழுது இருக்குது, எப்போதும் இருந்துகிட்டே இருக்குது, அறிந்துகிட்டே இருக்குதுன்றீங்க, ஆனா அறிய முடியாததுன்றீங்கிற அந்த வார்த்தையே நேர் எதிரான வார்த்தையா இருக்கே. அப்படிங்கும்போது இப்படி நீ உனக்குள்ள சாதனைகளை செய்து உனக்குள்ள விசாரம் செய்யணும்னா, இது இந்த வார்த்தை எதை மீன் பண்ணுதுன்னு அதோட லட்சியார்த்தம் உனக்கு புரிஞ்சிடும். வாக்கியார்த்தம் உனக்கு தெரியல, லட்சியார்த்தம் உனக்கு புரியும், அதனுடைய உள்பொருள் பரம்பொருள் உனக்கு புரியும் அப்படிங்கிறார். நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்பா. ரொம்ப சந்தோஷம். நான் போகிறேன். சுருக்கமாக ஒரு தடவை கேட்டதனால் உனக்கு இந்த ஸ்பஷ்டமாக விளங்கவில்லை என்றால், நான் சொன்னது உனக்கு முழுசா கேட்கலைன்னா, புரியலைன்னா, நான் ரொம்ப சுருக்கமா சொன்னது உனக்கு புரியவில்லை என்றால், புத்திமான்களின் சிறந்தவரான இந்த ராஜன் உனக்கு போதிப்பார். ஜனகராஜனுக்கு தெரியும், இங்க இருக்கிறதுல எனக்கு அவருக்கு தான் இந்த விஷயத்த அனுபவபூர்வமா தெரியும். நான் கிளம்புறேன், எனக்கு நேரம் ஆகுது, எனக்கு வேற வேலை இருக்குது. நான் சொன்னது உனக்கு புரியலன்னா அந்த ராஜாட்ட கேட்டு இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. உனக்கு உண்டாகும் சந்தேகங்களை அவரிடத்தில் கேட்டுக்கொண்டால் வேறற நிவர்த்தி செய்து விடுவார். அது அடியாளத்திலிருந்து உன்னோட சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சிடுவார் என்று இவ்விதம் வசனித்துக் கொண்டு, ராஜானால் பூஜிக்கப்பட்டவனாலாகியும் சபையோர்களால் வந்திக்கப்பட்டவளாகியும் காற்றினால் விளக்கப்பட்ட மேக தொடர்போல சனத்தில் அந்தர்த்தான, அதாவது சனத்தில் அந்த பெண் மறைந்தாள் அப்படின்னு சொல்றாங்க. பரசுராமா, நீ கேட்டுக்கொண்ட ஆத்மாவை அறிய வேண்டிய மார்க்கம் இதுதான். தத்தாத்திரேயர் சொல்றார் பரசுராமருக்கு, நீ கேட்டுக்கொண்ட மார்க்கம் இதுதான், இதுதான் ஞான மார்க்கம். ரொம்ப சந்தோஷம்.